கடைசி கொடுப்பீங்க? இது கொடுக்கலாம் நாங்க 300 தான் கொடுப்போம். 300 தான் கொடுப்பீங்க. இது கடவிரால். ஓகே. என்ன டேஸ்டா இருக்குமா? மணி மீன் அந்த மாதிரி. அந்த மாதிரி சாப்பிடா. ஓகே. இது என்ன? பெட்ரோல் விலை எல்லாம் கூடி இருக்குல்ல, என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? கூடிட்டு என்ன செய்யல. இங்க இருந்து பெரிய உடக்கலாம் மீன்கள் வந்து ஏற்றுமதியாகுன்னு சொல்லலாம். இது பாருங்க, படம் ஃபுல்லாக மீன்கள் இனிமேல் அதில் எடுத்து சந்தைக்கு கொண்டு வருவோம். நம்ம அந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. சாவல்கட்டு மீன் சந்தை தான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ எந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா, இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்துக்கிறேன். அதுவும் வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் சந்தையில் ஒன்று தான் இந்த காக்கதீவு மீன் சந்தை. இன்றைக்கு நாங்கள் இந்த காக்கதீவு மீன் சந்தையில் என்ன மாதிரியான மீன்கள் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட அன்றாட வாழ்க்கையை வந்து பார்க்க போகிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் சந்தை காணொலி பதிவு செய்கிறேன்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா காக்கதீவுலேயே வந்து 2 மீன் சந்தை இருக்குது. அந்த 2 மீன் சந்தையும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். இப்போ நான் காலம நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 7 மணிக்கு வந்திருக்கிறேன். என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே நடந்து போய் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு முக்கியமாக மீன் ஏலம் விடுறதை தான் பார்க்க போகிறோம். அதோட வந்து மீன் சந்தையை பார்க்க போகிறோம். இங்கே பெரிய அளவில் வந்து மீன் ஏலம் படுவி நம்ம அது வந்து இங்கே ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ காலம நேரம் சரியாக 7 மணி பாருங்க. மீன் வியாபாரிகள் அதே மாதிரி எல்லாரும் வந்து மீன்கள் வந்து எடுத்துக்கொண்டு போயினோம். இதுலேயே வந்து 2 மீன் சந்தை இருக்குது. இந்த மீன் சந்தை பார்த்தீங்கன்னா காக்காதி மீன் சந்தை, அங்கால பார்த்தீங்கன்னா சாவல்கட்டு மீன் சந்தை என்று இன்னும் ஒரு மீன் சந்தை இருக்குது. அப்போ 2 மீன் சந்தையும் வந்து இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வள்ளங்களில் பார்த்தீங்கன்னா மீன்களை பிடிச்சிட்டு எடுத்துக்கொண்டிருக்கோம். நம்ம அதே ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு மீன் சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சந்தை. காலமே நிறைய ஆட்கள் வந்து நிற்கணும்ன்றது, நிறைய பைக்குகள் எல்லாம் நிற்கிது பாருங்க. வியாபாரி மாதிரி எல்லாம் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும். இங்கே இருந்தால் நிறைய இடங்களுக்கு போகுது மீன்கள். இந்த படகுல இருந்தால் பார்த்தீங்கன்னா பிடிச்சு கொண்டு வந்து அப்படியே சந்தையில் வச்சு விற்பனை செய்யணும். பாருங்க இங்கே வந்து நினைக்கிறேன் எல்லாம் எடுத்து கொண்டுட்டு நம்ம நினைக்கிறேன் மீன்கள். அங்கே பாருங்க கணவாய் வந்தால் நான் எடுத்துக்கொண்டு வாரார். அது நாங்கள் அப்படியே இதுலேயே வந்து கேட்டும் வேண்டலாம், அப்படி தான் வேண்டி கொண்டு வர்றாரோட கண்ணா. அதில் அந்த பார்க்க கூட தெரியும். இதில் பாருங்க அப்படியே கொஞ்சம் படகுகள்லாம் போயிருக்கான். பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கி கொண்டு போய் நம்ம மீன் சந்தைக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். எப்படியான மீன்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்திருக்குண்ணா. இதில் ஏலம் போய் கொண்டிருக்கு பாருங்க. இதான் ஏலம் எப்படி இருக்கு. இது வந்து ஃபுல்லாக திருக்கு. இந்த விலை கூடவோ குறைவோ? விலை கூடவோ குறைவு இன்றைக்கு விலை குறைவா மீன்கள். முன்னுக்கு பஞ்சால பார்த்தீங்கன்னா கணவாயல் இருக்குது. இதே மாதிரி பாருங்க அங்கால வந்து ஜன்னா கொண்டு வர்ற கணவாயல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏலம் போடுவோம் நம்ம ஒரு ஏலமா. இதில் நிறைய மக்களும் வந்து வேண்ட வந்திருக்கேன். இது மாதிரி வியாபாரி மாதிரியும் வந்து வேண்டுறதுக்கு வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் மீன்கள்லாம் வந்திருக்கு இப்போதைக்கு இந்த டைமுக்கு. இதெல்லாம் வந்து ஏலத்தெல்லாம் போய்ட்டு இங்கெல்லாம் இறாலுகள், நண்டுகள், கலவை மீன் எல்லாம் இருக்கு. எல்லாம் கலந்தபடி பெரிய பெரிய இறால் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கும்? கூடவையா?
நேரம் வைத்திர மனிதர் 1700 ரூபா. பெரிய இறால் வந்து போயிருக்கு இன்றைக்கு 1700 ரூபாக்கு. வளமையில் என்ன விலை? 2000 ரூபா போறாது. இன்றைக்கு கொஞ்சம் மீன் வந்து மலிவா இருக்காம். 1800 போயிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா 1100 வந்து போகுது இறால். அப்படி வந்து ஒரு ஏலமாக வந்து ஏலத்தில் மக்கள் வந்து வேண்டினா மற்ற வியாபாரிகளும் கூட பேர் வந்து எடுக்கணும். இங்கேருந்து வந்து ஊர்களில் கொண்டு போய் விற்பனை செய்யணும். சந்தைகளில் வேறு வேறு பெரிய பெரிய சந்தைகள் அல்லது ஊர்கள்லையும் கொண்டு பைக்கில் கொண்டு விற்பனை செய்யணும். இறாலும் வந்து போயிட்டு அப்படி எஞ்சால பாருங்க நிறுத்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கணும். இங்காலே பார்த்தீங்கன்னா இறால் எல்லாம் போயிட்டு இருக்குது. இங்கால வந்து கணவாய் வந்து வச்சிருக்கணும். இது ஊசி கணவாய் என்ன? சின்ன கணவாய் ட்ரிங்கோ கணவாய். என்ன விலை போகுது? 1100. இன்றைக்கு விலை குறைஞ்சிருவா கூடி போனா குறைவு. விபூதி பூசை இது நடக்கபடியா அதுக்கும் மலிவு மற்ற முஸ்லீம் ஆக்கடை இதுகள் அதனாலே ரம்லானாலேயும் மலிவா இருக்கு. அப்ப இந்த நேரம் வடிவா மீன் வேண்டி சாப்பிடலாம். வளமே எவ்வளவு குறைவா இருக்கு. எரிபொருள் விலை கூடி இருக்கല്ലോ. எரிபொருள் விலை கூடி இருக்கு. இப்ப அவங்க அந்த கட்டுப்பாட்டு விலையை தர்றாங்க. மண்ணெண்ணெய் எல்லாம் தர்றாங்களா? பெட்ரோல் செட் அந்த அதுக்கு விலை கூடி இருக்கும். மண்ணெண்ணெய் இல்ல மண்ணெண்ணெய் 15 ரூபாய் கூடி இருக்கு. 95 ஆகும். 13 ரூபா கூடி இருக்கு. ஆனா மீன் இந்த விலை குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. சரி. இந்த யாழ்ப்பாணத்திலே பெரிய சந்தை இந்த காக்கதீவு மீன் சந்தையா அல்லது எந்த சந்தை பெரிய சந்தை? யாழ்ப்பாணத்துல காக்கதீவு பாசவூர் ரெண்டும் ஒரே பெரிய சந்தை. குருநகர் மற்றதெல்லாம் சின்ன. அங்க இருக்கிற சந்தை சாவல்கட்டு மீன் சந்தை. அது கொஞ்சம் பெரிய சந்தை. அதான் நம்பர் ஒன் மீன் சந்தை. ஓகே சரி நன்றியா. நன்றி. பாத்தீங்கன்னா இந்த காக்கதீவு மீன் சந்தை உங்களுக்கு காட்டிட்டேன். இதுலேயும் வந்து மக்கள் வணக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீன்கள் வேண்டி கொண்டிருக்கோம். அடுத்தது வந்து நாங்கள் அடுத்த மீன் சந்தைக்கு போகிறோம். சாவல்கட்டு மீன் சந்தைக்கு. இப்போ நாங்கள் காக்கதீவு மீன் சந்தை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாவல்கட்டு மீன் சந்தை. சாவல்கட்டு மீன் சந்தையில் பார்த்தீங்கன்னா பைக்குகள் எல்லாம் நிறைய நிற்கிது. நிறைய மக்களாக இருக்குது. இப்போ டக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா இங்கால வந்துட்டேன். என்னோட அங்கால மீன் சட்டியாக குறைவு. இப்போ இந்த மீன் சந்தை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ பைக்குகள் நிற்கணும். இந்த சந்தையை சுற்றி வரவே நிறைய பைக்குகள் பாருங்க. இதுதான் வந்து சாவல்கட்டு மீன் சந்தை. இதுலேயே பாருங்க சாவல்கட்டு துறைமுகம்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். நான் தான் முதல் தடவையாக வரேன் இந்த மீன் சந்தைக்கெல்லாம். பாருங்க அப்படி பைக் எல்லாம் வந்து அப்படி சைட்டில் அப்படி நிறையவே அடுக்கி விட்டுருக்கணும். இது ஒரு பெரிய துறைமுகம்னு நினைக்கிறேன். இப்படி கடற்கரை அடிக்கி போனோம்னா நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே மீன் சந்தைக்குள்ளே போவோம். நிறைய பேர் என்ன மாதிரி பெட்ரோல் மண்ணெண்ணெய் மெலிஞ்சிருக்கோ வெளியேறிருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம். அங்கே துறைமுகம் அங்கே இருந்தால் மீன்களை வந்து எடுத்து கொண்டிருக்கணும். வேறு கூட பைக்குகள் நிற்குது. சைக்கிள் வேறங்க இல்லைங்க. மீன் மலிவோ வெளியோ வெளியாத்தான் இருக்கா? ஓகே இப்படியே வேறங்க. அண்ணன் எரிபொருள் கொண்டு வரார். மண்ணெண்ணெய் படகுல இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒவ்வொரு இடங்களையும் வந்து படகுகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இங்கே யாழ்ப்பாண டவுனை பொறுத்தவரை இப்படியான படகுகளை வந்து பயன்படுத்தினோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம் தானே அப்படியான படகுகள் மாதிரியும் இருக்குது. இதை பார்க்க இங்கே பாருங்க. இதான் வந்து சாவல்கட்டு மீன் சந்தை. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ படகுகள் காலை நேரத்தில் வந்து மீன்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டிருக்கணும் வேலையிலிருந்து. இதில் பாருங்க அப்படியே அதில் மீன்கள் அடிக்கணும் போடக்கண்ணே.
ஓ அதில் இந்த மீன்கள் எடுக்கினேன். இந்த சாவல்கட்டு மீன் சந்தையில் நிறைய கூலர்கள் இருந்து ஏற்றி கொண்டு போய் இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பெட்டி எல்லாம் இருக்குது. கூலரெல்லாம் வந்து நிற்கிது. ஒரு பெரிய மீன் சந்தை தான் பாருங்க. இதெல்லாம் வந்து கூலர் ஒரு இடங்களுக்கு ஏற்றி கொண்டு வர கூலர் அதெல்லாம் வந்திருக்கு. இந்த இங்கே மீன் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஏலம் போய் கொண்டு இருக்கு. பயங்கர ஏலம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து கொண்டு அண்ணா கொண்டு வர மீன் இந்த இது பாருங்க எப்படி அந்த மீன்கள். இப்படியே நாங்கள் அடுத்த பக்கம் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு துறைமுகம் மாதிரி அங்காலே வந்து இப்படி ஒரு மணல் திட்டு மாதிரி போட்டிருக்கணும். இதுக்குள்ளாலையும் போய் பார்க்கலாம். என்ன இதை பார்க்க குட்டி தமிழ்நாட்டுக்கு போன மாதிரி கிடக்கு. ஜலதாரங்க மீன்கள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கணும் நினைக்கிறேன். மீன்கள்லாம் காணவே இல்லை பெரிய அளவில். பாருங்க இந்த துறைமுகத்தை பாருங்க எப்படி வடிவாக இருக்குண்ணா காலை நேரத்தில். இந்த மீனை கொண்டு போய் நம்ம தான் படகுல இருந்து இறக்கி கொண்டிருக்கணும். கணவாய்கள் அது எழுதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் மண் வந்திருக்கு. எல்லாம் ஊசி கணவாயா ட்ரிங்கோ கணவாய். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்காலையும் படகுகளில் வந்திருக்கு மீன்கள். இன்னும் மடுக்கையில் இனிமே தான் அடுப்பினம். இந்த இது பாருங்க படகு ஃபுல்லாக மீன்கள் இனிமேல் அதில் எடுத்து சந்தைக்கு கொண்டு வருவோம். நம்ம அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஏலங்கள் நடந்து இருக்கும் அந்த மீன் சந்தை. அப்படியே அங்கே மீன் சந்தை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய படகுகள் நிற்குது. இதில் வந்து கடல் அட்டை பாசுக்கு பிடிக்க முடியும். நம்ம பாசுக்கு பிடிச்சிருக்கணும் கடல் அட்டைகள். அதையும் பார்க்கலாம் நீங்கள். இப்படி பாருங்க நல்லா இருக்குது. வேறு ஒரு அண்ணன் அப்படி மீன் எடுத்துக்கொண்டு வாரார். இதுக்கு என்ன மீன் அண்ணா இருக்குது? பாறை இருக்கு, பாறை இருக்கு, எல்லாம் கலந்துருக்கேண்ணே. கலந்துருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மீன்கள். எடுக்கிறது தான் பெரிய வேலை. ஆனால் அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணும் மீன் சந்தைக்குள்ளே. பாருங்க தேவையானாக்கள் இப்போ கரையிலையும் வந்து மீனவர்கள்ட்ட டக்குன்னு வேண்டி கொண்டு போயினோம். காசுகளை கொடுத்துட்டு மீன் சந்தைக்குள்ளே நல்ல ஒரு ஏலம் போகுது. உடகு நல்ல சவுண்டாக இருக்குது. வாங்க அப்படி போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா மீன் சந்தை. பார்த்தீங்கன்னா மீன் சந்தை பாருங்க எவ்வளோ மக்கள் பாருங்க. செமையாக ஏலம் போய் கொண்டிருக்கு. இதுக்கு என்ன மாதிரி நான் கதைக்கிற தெரியுமோ தெரியல. சாவல்கட்டு மீன் சந்தை தான். எப்படி ராடுகள் எல்லாம் விற்பனையாக கொண்டிருக்கு. இங்கால இங்கால மேலே தான் போக கூடாது. எல்லாம் ராடுகள்லாம் வந்துரு கூட பிடிபட்டுருக்கு. மீன் வந்துருக்கு. எனக்கு மீன் ஏலம் போய் என்ன மீன் ஐயா? சுங்கர் சுங்கர் மீன். அது மாதிரி இங்கே பாருங்க பெரிய சந்தை மீன் சந்தை. இது பாறையில் வந்திருக்குண்ணா. அதே மாதிரி இங்கே பாருங்க மீன் டக்கு டக்குன்னு ஏலம் போட்டு போட்டு கொடுத்து கொண்டிருக்கீங்க. கூட கூட என்ன விலை போகுது? 350 ரூபா. கூட பார்த்தீங்கன்னா 350 ரூபா போகுது. கொஞ்சம் மலிவு.
மெலிவோ சூட மெலிவு பார்த்தீங்கன்னா சூடனே மெலிவு அப்படியே வாங்க எங்க பேரை வந்திருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா குட்டி நெத்தலி விடுறது நெத்தலி இல்லை இறால் குட்டி இறால் குட்டி இறால் ஏலம் போகுது பாருங்க ஓகே ஓகே கனவா வந்திருக்கு ஊற வர இல்லத்துல போகுது எண்ணூறுவா போயிருக்கு 1800 போயிருக்கு 1800 போயிருக்கு பாருங்க கிலோ வந்து 350 ரூபாய்க்கு சூட இன்றைக்கு வண்டி அன்னைக்கு வந்திருக்கு இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து நிற்கலாம் பார்த்து வேண்டலாம் அப்படி இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களே மீன் வந்துட்டு திரும்ப அதான் தனியா வந்துருக்கா என்ன மாதிரி மீன் விலையோ கதைப்போம் என்ன மாதிரி மீன் என்ன மாதிரி விலையோ நீங்க வளமே இங்கேயே வராது மீன் மாட்டேன் அப்ப நானும் முதல் முறை வந்துக்கிறேன் நன்றியா சந்தோஷம் அப்ப வளமையை விட விலை குறைய கொஞ்சம் குறைய வேணாம் அங்க பாருங்க மக்களே பூனையும் மீன் இதுக்கு பக்கத்துல பூனை எப்படி நிக்குது பாருங்க மீன் சட்டிக்கு பக்கத்துல அந்த பூனையும் பாவமா கிடக்கு பாருங்க அங்க பாருங்க ஒன்று எப்படியாவது எடுப்போம்னு ட்ரை பண்ணுது ஒரு கனவாக தான் வேணுமா இந்த பூனைக்கு அங்க பாருங்க போய் ஆளை சமாளிக்குது ஒன்று தர சொல்லி இது அழகான ஒரு சீனரி பேசாம போய் காத்து இருக்குது எப்பாவது விரட்டும் உண்டு அப்படி அண்ணா பார்த்தீங்கன்னா கூலரை ஏற்றி கொண்டுக்கிறார் பாருங்க ஐஸ் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா கூலர்லேருந்து இங்கேருந்து வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் போகுது அதுக்கு இதில் வந்து ஏலம் போய் கொண்டு வருது ஆயிரத்தி அடுத்த இடம் போகுது 1200 3500 இங்காலே மீன் நிறைய வந்திருக்கு செம்பாரா போல இது என்னது இது என்ன மீன் அண்ணா இது என்ன மீன்
சூறாப்பாறை இங்கே பார்த்தீங்கன்னா களிறு. இது என்ன மீனா களிரும்? ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர். இங்கே ஏலாம் போய் கொண்டிருக்கு. 2200 இஞ்சால உடம்பு பார்த்தீங்கன்னா 2200. இஞ்சாலையும் பாருங்க அப்படியே கனமாயில் வந்திருக்கு. உடம்பு 3900 வந்து இவ்வளோ மீனும் வந்து இப்போ போயிருக்கு ஏலத்தில். 3900 கூட 3900 கூட மீன். அடுத்த மீன்கள் வந்து ஏலத்துக்கு சீலா தானே? சீலா பரவாயில்ல, பெரிய பெரிய சீலா. அடுத்த ஏலம் நடக்க போது அடுத்த மீன்கள் போட்டுட்டோம். அதே கும்படா அடுத்த பார்த்தீங்கன்னா கும்படா வந்துரு. கும்படா சீலா ஏலாம் போகுது. இது பார்த்தீங்கன்னா 9500 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரூபாய்க்கு வந்து ஏலம் போயிருக்கு. ஏலத்தில் வந்து வேண்டி கொண்டு போயினோம் வியாபாரி மேல்.
பெரிய பெரிய மீன்கள். இப்பவும் மீன்கள் வந்து கொண்டு இருக்குது, எடுத்துக்கொண்டு வரி நம்ம பாருங்க. இப்போ இந்த ட்ரிங்கோ கணவாயின்னு சொல்ற மீன் வந்து எடுத்துக்கொண்டு போயினாம். இப்போ ஏலம் போட போயினாம். இது வந்து ரிங்கோ கண்டா அதானே கிலோ 1000. இதுவும் வந்து பேலாம் போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து ரிங்கோ கனவா வந்து நிறைய பிடிபட்டு இருக்கு. கூட ஒரு ரிங்கோ கனவா, எல்லாமே ரிங்கோ கனவா. இது சூடை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடை பாருங்க. காலமா சரியா இப்ப 7:30 மணி. எவ்வளவு மக்கள் வேற அப்படியே இங்கால மீனல் வந்து கொண்டே இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா ஏலங்களும் நடந்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஐஸ் போட்டு கொண்டு வைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளி மாவட்டங்களுக்கு போகிற மீன்கள் ஐஸ் போட்டு வெளியிடங்களுக்கு போகுது. இது சூடை. ஆனால் இது எந்த இடங்களுக்கு போகுதுண்ணா? எந்த இடங்களுக்கு போகுது? நீர்வளம்பு பெலியோட போகுதுண்ணா. கொழும்பு அந்த பக்கங்கள் போகுது. ஆனால் மேலே சொல்ல போனோம்னா இங்கே இருந்து பெலிய உடைக்கலாம் மீன்கள் வந்து ஏற்றுமதியாகுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஐஸ் அடிச்சு கொண்டு வைக்கணும். பெரிய கூலர்லாம் ஏற்றி கொண்டு வைக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் இந்த கூலர் மட்டுமில்லை, நிறைய கூலர் பின்னாலே நிற்கிது. அந்த பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்துக்கு அந்த பக்கம் வந்து கூலர்கள் நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா சூடு அதுகள் வந்து ஐஸ் அடிச்சு கொண்டு வைக்கணும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க வேண்டி கொண்டு வந்து அப்படி ஐஸ் அடிக்கணும். பாருங்க வேண்டி கொண்டு வைக்கணும். இங்கே இந்த எடுத்து அப்படி அங்கே ஐஸ் அடிக்கணும். இது எத்தனை கிலோண்ணா? 13 கிலோ. ஒரு பெட்டி வந்து 13 கிலோ போகுமாம். இங்கேருந்து வந்து ஏற்றுமதி செய்யணும் பேலியோடகு. பாருங்க 13 கிலோ சரியாக நிறுத்து போடினம். ஐஸை போட்டுட்டு 0 பண்ணிவிட்டு 13 கிலோ ஏற்றினோம் ஒரு பெட்டிக்கு. நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. எவ்வளோ மீன் எடுப்பேன் இதெல்லாம் சூடை. கூடுதலாக சூடா எல்லாம் சூடா. சூடைக்கு அங்கால நல்ல கிராக்கி ஏன்னா இங்கே எல்லா இடம் கிராக்கி தான். இங்கால கொண்டு வந்திருக்கிற மீன்கள் வேண்டிக் கொண்டு எப்படி மீன் என்ன ஏலத்தில் எடுத்தீங்களோ? எவ்வளவு முடிஞ்சது? வணக்கம். 4500 ரூபா. சரி சரி. இந்த விலை உறவு கூட வணக்கம். இங்க கண்டኛ அவன் கப்பல் ஆண்டኛ என்னமா திருப்பி போகல இல்லையா? எங்க இண்டையில இருந்து ஓடுது, நேற்றுல இருந்து 6ஆம் தேதியில இருந்து ஓடுது. திருப்பி ஒரு டிக்கெட்டை போட்டு போறானு. அதானே என்ன மாதிரி மீன் விலையில என்ன இருக்கு? வேண்டாம் வந்தீங்க வளமையா இங்க வேண்டுறீங்களோ? இருந்துட்டு பாருங்க. நீங்க மெலிவு போகுது. அப்ப மெலிவா வந்து வேண்டலாம். கூட குறைவா இருக்கும் விலை. மீன் கொஞ்சம் விலையா இருக்கு. பெட்ரோல் விலையெல்லாம் கூடி இருக்குல்ல, என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? கூடிட்டு என்ன செய்யல, எல்லாம் நடக்கிற உலகத்துல நடக்கிறாங்க. எல்லாம் நடக்க மாட்டேன் இல்லையே, அதான் நாங்களே அனுபவம் இருக்கு. அனுபவம் இருக்கு, அனுபவம் இருக்காங்க. சரி சரி சரி. நேரம் பார்த்தீங்கன்னா சாவல்கட்டு மீன் சந்தை இந்த மொத்த வியாபாரம் பார்த்துருப்பீங்க, ஏலம் விடுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ ஏலம் விட்டுட்டு இங்கால பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ணிவிடும். என்னென்னு சொன்னால் சில்லறை வியாபாரம் வந்து செய்வினோம். வேறு பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு வந்து சில்லறையாக வேண்டக்கூடிய மாதிரி சில்லறை வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும். அதை காட்டுறேன். முக்கியமாக சாவல்கட்டு மீன் சந்தைன்றது ஒரு பெரிய ஒரு மீன் சந்தையாக இருக்குது. அப்படி சில்லறை வியாபாரம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி அப்படியே காட்டுற மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் வந்து மொத்த வியாபாரம் நடக்குது, ஏலம் பெறதெல்லாம் நடக்குது சாவல்கட்டு மீன் சந்தையில்.
அதே மாதிரி இப்படியே இங்கால திரும்பின மாதிரி இருந்தால் இங்கால சில்லறை வியாபாரம் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வேண்டிக் கொள்ளலாம். ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு தேவையான நிறுத்து தெரியணும். சில பங்கு கணக்கில் தெரியணும். இதெல்லாம் பங்குக்கு தான் அறிவிங்க. பங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கு கணக்குலையும் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நிறைய பேர் வந்து காலம நேரத்தில் வந்து வேண்டினோம். என்னோட காலம நேரத்திலே சமைச்சிடுவினோம். இப்போ பாருங்க, மீன்கள் வந்து வாங்கி கொண்டு இருக்கு. கணவாயில் அப்படியே பாருங்க. அடுத்தது இங்காலயம் பார்த்தீங்கன்னா மீன்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. கொஞ்சம் மீனா அதேமாதிரி இஞ்சாலயம் பாருங்க. இதில் வந்து பெரிய மீன்கள் இருக்கு. ஒரு மீன்கள் இந்த எனக்கு என்ன மீனோட பேருன்றதே பெருசாக தெரியுது இல்லை. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா அண்ணா வச்சுருக்கிறார். இங்காலயம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறார். பாருங்க இவ்வளோ மீன் நிறைச்சி வச்சிருக்கீங்க பார்க்க மீன். இந்த எல்லா மீன்களும் இருக்குது. கிளந்தபடி இறாலு உலக்கம் நண்டு உலக்கம் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அம்மா மேரம் வந்து வேண்டினா நல்லா பாருங்க. ஐயா வச்சிருக்கிறார். இந்த திருக்கதொடக்கம் எல்லாமே டிசைன் அடுக்கி வச்சுக்கிறார். பரபரப்பா இருக்கு. நண்டு உயிரோட இருக்கு. இந்த எல்லாம் உயிர் சாமான் தான் பாருங்க, கட்டி வச்சிருக்கேன். எங்களை நிறைய மீன்கள் இருக்கு. ஐயாட்ட வந்து மீன்கள்ட்ட பேர் எழுப்போம். ஐயா இது என்ன மீன்? இது கடவிரால். ஓகே, என்ன மாதிரி டேஸ்டா இருக்குமா? மணி மீன் அந்த மாதிரி சாப்பிடா. ஓகே, இது என்ன மாதிரி? இது பாறை. ஓகே, என்ன விலை போகுது இதெல்லாம்? இது ஒரு பாறை 2000 போகுது. ஒரு பாறை 2000 போகுது. இன்றைக்கு விலை கூட தான் போகுது. விலை மீன். இது விலை மீன். இது என்ன விலை போகுது? விலை மீன் அப்படி 3000 ரூபா. 3000 ரூபா போகுது. ஓகே. மற்ற இது பாலொட்டி. இது என்ன டேஸ்டா இருக்குமா? எல்லாம் டேஸ்டான மீன் தான். டேஸ்டான மீன் தான். இதெல்லாம் துள்ளு மண்டை. எல்லாம் டேஸ்டான மீன். நல்ல டேஸ்டா இருக்கு. என்ன விலை போகுது துள்ளு மண்டை? என்ன விலை போகுது? இது கிலோ வந்து 1500 ரூபா. 1500 ரூபா. இது 1000 ரூபா. 1000 ரூபா. இது பாறை என்ன? இது முரல். இது பாறை. கரங்கணி பாறை. என்ன விலை? அது ஒரு மீன் 1500 ரூபா. ஒரு மீன் 1500 ரூபா. இது முரல். என்ன விலை போகுது முரல்? இப்படியே 3000 ரூபா. 3000 ரூபா கொடுப்பீங்க. அவ்வளவு முரல் 3000 ரூபா. லாபமா இருக்கு. மற்ற மதம். இது என்ன விலை? இது நாலும் 2500 ரூபா. 2500 ரூபா. ஓகே, இங்கால வந்து எல்லாம் கலந்தபடி இதுக்கு. இதெல்லாம் இது என்ன திருக்கு? என்ன விலை? இது திருக்கு பெருசா 1000 ரூபா. பெருசா 1000 ரூபா. அது சூட. ஓகே, சரி. ஓகே, என்ன மாதிரி இருக்கு? விலை கூட வேற இருக்கும் குறைவா இருக்கும்? இன்றைக்கு ஒரு அளவுக்கு வியாழன் தானே, ஒரு அளவுக்கு இருக்கு. சனிக்கிழமைனா கூடும். சனிக்கிழமை கூடும். சனி ஞாயிறு கூடும். இன்றைக்கு பெருசா இல்லைங்க. கலம் சாப்பிட்ற குறைவு. பெட்ரோல் டீசல் விலை எரிபொருள் விலை கூடி இருக்குல்ல, அதுவும் வந்து மீன் விலையில தாக்கம் செலுத்துவே இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க இல்லாட்டி போகாம இருப்பாங்க. மீன் குறை. இது என்ன விலை போகுது? 250 ரூபாய்க்கு. கிலோ என்ன விலை கொடுக்குறீங்க? 300 விற்கிறீங்க. என்ன மாதிரி மெலிஞ்சிருக்கோம் மீன்கள் எல்லாம்? இது என்ன மீன் சொல்றது? சுறாப்பாறை. ஓகே. இப்ப இது என்ன விலை கடைசி கொடுப்பீங்க? இது கொடுக்கலாம். நாங்க 300 தான் கொடுப்போம். 300 தான் கொடுப்பீங்க. 250 எடுத்துக்கிறீங்க. இப்ப மக்கள்கிட்ட வருகை வந்து எப்படி இருக்கா ஐயா இந்த சூழ்நிலையில? கொஞ்சம் கரிச்சலா தான் கிடக்கு. ஆனா இங்க சாவல் கட்டுக்க எல்லாரும் பாருங்க தேடி எவ்வளவு காலம் வியாபாரம் செய்யறீங்க? ஒரு வருஷம் 7 வருஷம் இப்படி செய்றீங்க. மற்ற கடலுக்கு தான் தெரியும். ஓகே. இப்ப வியாபாரத்துல இறங்கிருக்கீங்க. ஓகே. எல்லாம் வித்துட்டீங்க. ஓகே. இங்க நண்டு வச்சுக்கிறீங்க. நண்டெல்லாம் என்ன விலை? நண்டெல்லாம் இப்ப 1500 ரூபாய் விற்கிறாங்க. 1500 ரூபாய் போகுது கிலோ. இது என்ன மீன் ஐயா? இது வித்தியாசம். மயர். இது என்ன மாதிரி வண்டி? இதுக்கு என்ன இதா கிடக்குது? இது மயர் வலையில பாட்டுருக்கு. இது முட்டையா? இதுக்கு முட்டை அடக்குது. இது என்ன மீன்? இது வித்தியாசம். ஓகே. நல்ல டேஸ்டா இருக்குமா? நல்லா இருக்கு. இதான் டேஸ்ட். இது என்ன விலை? 1000 ரூபா. சரி. இங்கே ஓரா எல்லாம் வச்சுக்கிறீங்கண்ணா. ஓகே, நன்றி. இப்படி வந்து
நிறைய மீன்கள் வந்து வச்சிருக்கிறேன். தேவையான மீன்களை பார்த்து வேண்டலாம். இப்போ ஒரு வியாபாரி மேரட்டே இருக்குது. எப்படிக்கிட்டு வேறுங்க இப்படியே எங்களை பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து வெட்டி கொடுக்கணும். அதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஐயா மேர்கள் மீன்கள் வெட்டி கொடுக்கணும். நிறைய மீன்கள் வந்து வேண்டி கொண்டு போயினோம். மீன் சந்தையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணிக்கு வெளியேறிக்கிறேன். 7 மணிக்கு வந்தேன் நான். நிறைய மக்கள் இந்த இடத்த பார்த்தீங்களா இருந்தாலே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வளோ மக்கள் உண்டு. ஃபுல்லாக இதை சுற்றியே வாகனங்கள்லாம் விட்டுருக்கு. பைக்குகள் தொடக்கம் எல்லாமே வந்து சுற்றி வர விட்டுருக்கு. நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு உயிரோட்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பாகவே இருந்துச்சு சொல்லலாம் மீன் சந்தை. இது பார்த்தீங்கன்னா சாவல்கட்டு மீன் சந்தை. அதே மாதிரி அங்கால இருக்கிறது காக்கதீவு மீன் சந்தை. இந்த 2 மீன் சந்தையும் வந்து நல்ல ஒரு பிரபல்யமான மீன் சந்தை சொல்லலாம். நிறைய பேர் இங்கே வந்து அதிகமாக வந்து மீன்கள் வந்து வேண்டினம் குறைஞ்ச விலையில் தெரியும். மீன் சந்தையில் வந்து வேண்டிக்க குறைவாக இருக்கும். இங்கே வியாபாரி மேர்களும் வந்து வெடுக்கணும். வியாபாரி மேரி இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் தங்களோட ஊரில் விற்பனை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஐஸ் அடித்து வேறு வேறு மாவட்டங்கள் முக்கியமாக சொல்லணும் பேலியோட மாதிரியான பெரிய பெரிய மீன் சந்தைகளுக்கும் கொண்டு போயினோம். நல்லா இருந்துச்சு இன்றைக்கு வந்தது. எத்தனை பேர் இந்த காக்கதீவு சாவல்கட்டில் இருந்து இந்த காணொலி பார்க்குறீங்கன்னு சொல்லி கரெக்டாக எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை பேருக்கு இப்படியான மீன் சந்தை அதே மாதிரி சந்தைகள் காணொலி வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் ஆரம்ப காலத்துலேருந்து எங்களோட சேனல் தொடங்கினதுலேருந்து மீன் சந்தை அதிகமாக பதிவு செஞ்சுக்கிறேன் காணொலி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாள் பதிவு செய்யலை. ஆனால் பெறணும் நினச்சது இன்றைக்கு தான் பெறக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நல்ல ஒரு தருணமாக இருந்துச்சு வந்து பார்த்தது. நானும் முதல் தடவை வந்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ச்சியாக வந்துருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.